அனைவருக்கும் வணக்கம். புக்மை ஐயர் டிவி வாயிலாக ராகு கேது பெயர்ச்சியை முன்னிட்டு ராகு கேது பற்றியும் ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றியும் ஆஸ்ட்ராலஜர் அருளமுதம் பார்த்தசாரதி அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்வார். வணக்கம். ஹரி ஓம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனிப்பேட்ச ராகவே கேதுவே நமக. ஆதித்யாதி நவக்கிரக தேவதாபியோ நமக. எல்லாம் வல்ல இறையொரு கருணையாளும் குருவருளின் துணையாளும் வருகின்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சார்வரி வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள், அதாவது 1/9/2020 செவ்வாய்க்கிழமை என்று ராகு பகவான் ரிஷபத்திற்கும் கேது பகவான் விருச்சிகத்திற்கும் பயிற்சியாகக்கூடிய இத்தருணத்திலே, இக்காலகட்டத்திலே அநேகருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த ராகு கேது பயிற்சியை பற்றியும், இந்த ராகு கேது பயிற்சியினால் 12 ராசிகளுக்கு அடைகின்ற நற்பலன்களையும் மற்ற பலன்களையும், அது மட்டுமல்லாது இந்த ராகு கேது கிரகங்களை பற்றியும் நாம் இந்த பதிவிலே அறிய இருக்கிறோம். கிரகங்களிலே ராகுவுக்கு யோககாரகன் என்று பெயர், கேதுவிற்கு ஞானகாரகன் என்று பெயர். இந்த யோகம் என்று சொன்னால் எல்லோரும் அதிர்ஷ்டம் என்று பொருள் கொள்கிறார்கள். இந்த யோகம் என்கிற வார்த்தை சமஸ்கிருதத்தில் யோகத்திற்கு ஐக்கியம் என்று பொருள். ஐக்கியம் என்று சொன்னால் ஜீவாத்மாவை பரமாத்மாவுடன் இணைப்பதற்கு யோகம் என்று பெயர். அதனால்தான் முனிவர்களுக்கு யோகிகள் என்று பெயர். இந்த ஆசனத்திற்கு யோகாசனம் என்று பெயர். இந்த ஜீவாத்மாவை மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்று சொல்லக்கூடிய 6 சக்கரங்கள்ல இந்த மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியானது அந்த ஆக்யங்கிற சக்கரத்தை அடைவதற்கு யோக மார்க்கம் வேண்டும். அந்த யோக மார்க்கத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது. அதனால தான் ராகுவுக்கு யோககாரகன் என்றும் கேதுவிற்கு ஞானகாரகன் என்றும் பெயர். இதுல இந்த ராகு பார்த்தீங்கன்னா, இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா உடம்புல இந்த ஸ்பைனல் கார்டு சொல்றோம் இல்லையா, அந்த முதுகுத்தண்டு. இந்த முதுகுத்தண்டுக்கு யோக தண்டம்னு பேர் நம்முடைய சாஸ்திரத்துல. யோகதண்டம் மூலாதார சக்கரம், அந்த குண்டலினியானது இந்த யோக தண்டத்தின் வழியாக தான் மேலே அப்படியே பாம்பு மாதிரி சுற்றி மேலே வரும். இதுதான் நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல ராகு கேதுவை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் பிறவியில், அதாவது பிறக்கின்ற அனைவருமே இறைவனை அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சனாதன தர்மத்தில், இந்து தர்மத்தில் வேதங்கள் சொல்லக்கூடிய அனைத்து தத்துவத்தின் சாரமாகும். கிரகங்கள் பற்றியும் கிரகங்களோட பெயர்ச்சி பற்றியும் மக்களுக்கு இப்போ சமீப காலமாக சோசியல் மீடியா மூலமா நிறைய அவேர்னஸ் கிடைச்சிருக்கு. ஸோ மக்களோட வாழ்க்கையில இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நல்ல கேள்வி. பொதுவாகவே ஒரு 15-20 வருடங்களாக நவகிரகங்களை பற்றியும் நவகிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்களை நோக்கியும் பரிகாரங்கள், பூஜைகளுக்காண்டி நிறைய பேர் நிறைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறோம். நவகிரக ஸ்தலங்களுக்கெல்லாம், கோயில்கள்லாம் இன்னைக்கு எல்லா கோயில்களிலுமே ஜனங்கள் பக்தியை நம்ம பார்க்க முடியும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இது இன்னைக்கு புதுசாக வந்தது இல்லை. ஆக்சுவலாக இந்த உலகத்தினுடைய இயக்கத்தையே பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரம்னு சொல்லுவோம். இந்த காலச்சக்கரங்கிறது இது எப்படி இயங்குறதுன்னா தர்மங்கிற ஆதாரத்தை வச்சு தான் இயங்குறது. இது தர்மம் தான் ஆதாரம். இந்த சக்கரத்தினுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா யுக தர்மம், கால தர்மம், காலசரணை, கால அனுசரணை, காலதேச வர்த்தமானம், காலபுருஷ தத்துவம், காலகதி, இந்த மாதிரி நிறைய தத்துவங்கள் இருக்கு. அதுபோக இந்த இந்த காலச்சக்கர இயங்கிறதுக்கு நவக்கிரகங்கள், பஞ்சபூதங்கள், 33 கோடி தேவர்கள் இவாள்லாம் துணையா இருக்காங்க. இது போக இந்த தத்துவம் நான் சொன்னேன், இந்த கால சர்பதோஷ தத்துவம், கால புருஷ தத்துவம், கால யுக தர்மம், கால தர்மம் தத்துவங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த உலக இயக்கம். இதுல இந்த காலச்சக்கரத்தினுடைய இயக்கத்துக்கு கிரகங்களும் ஒரு பெரிய பங்கு. இந்த கிரகங்கள் எதன் மூலமா அதை பண்றது அப்படிங்கும்போது பஞ்சபூத தத்துவங்களுடைய அடிப்படையில் இருக்கு. பொதுவாக எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு கிரகங்களும்
பஞ்சபூத தத்துவம் இருக்குது, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்றோம் இல்லையா. இதுல ராகுக்கு எது எடுத்தேன்னா இது ஆகாய தத்துவம். சந்திரன் சுக்கரன் எடுத்தால நீர் தத்துவம். சூரியனும் செவ்வாய் எடுத்தா நெருப்பு, நீர் தத்துவம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு தத்துவங்கள் இருக்கு. இந்த மாதிரி தத்துவங்களுடைய அடிப்படையில இந்த கிரகங்களுடைய இயக்கங்கள் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த கிரகங்களுடைய சுழற்சியும் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரம்னு சொல்றோம். சித்திரை மாசம் வைகாசி மாசம் வெயில் சுட்டு எரிக்கிறது. அதே இது ஐப்பசி மாசம் வரும்போது என்ன ஆகுது, இங்க சித்திரை மாசம் சூரியன் உச்சத்துல இருப்பான். உச்சத்துல இருக்கும்போது நமக்கு கத்திரி வெயில்னு சொல்றோம். அதே இது ஐப்பசியில சூரியன் நீச்சம் ஆயிடுவோம். நீச்சமாகும் போது இங்க என்ன பண்றது, வெயிலே இருக்காது, மேகமூட்டமா இருக்கும், மழை இருக்கும். இதே மாதிரி கிரகங்கள் தான். இப்போ வந்து சூரியன் பார்க்குறோம், நமக்கு பகல்ல வெயில் இருக்கு, ராத்திரி சந்திரன், சூரியன் மறைஞ்ச உடனே சந்திரனோட வெளிச்சம் வந்துடுறது. இந்த மாதிரி இந்த கிரகங்கள் மனிதனுடைய இந்த 2 பிளானட்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இது போக கண்ணுக்கு தெரியாத நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அது முக்கியமா 9 கிரகங்கள் தான் முக்கியமா மனிதனுடைய வாழ்க்கையோட தொடர்பு உள்ளது. அதுல 7 கிரகங்கள் தான் வந்து சாஸ்திரத்துல முதல்ல சொல்லப்பட்டது. அப்புறம் 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள் சொல்லி அந்த கிரகங்கள் தான் ராகு, கேதுங்க, சர்ப்ப கிரகங்கள். இந்த கிரகங்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கைக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு. இப்படின்னு சொல்லப்போனா கிரகங்கள்ல வந்து இப்ப எப்படி சொன்ன தத்துவங்கள் இருக்கு இல்லையா, பஞ்சபூத தத்துவங்கள். அதே மாதிரி ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், அலிகிரகங்கள் இருக்கு. இப்போ சூரியன் எடுத்தாங்கன்னா ஆண் கிரகம் பேரு. புதன், சனி, கேது வரலாம் அலிகிரகங்கள்னு பேரு. சந்திரன் சுக்கரனும் பெண் கிரகம் பேரு. செவ்வாய் ஆண் கிரகம். இப்போ கிரகங்களுடைய தன்மைகள் இப்போ எதுக்கு சொல்றோம், கிரகங்களுடைய தத்துவம், பஞ்சபூத தத்துவம், கிரகங்களுடைய ஆண் பெண் தன்மைகள், அலித்தன்மைகள், இதெல்லாம் பொறுத்துக்கு மகர லக்கணம் இருந்ததுன்னா இந்த மகர லக்கணத்துக்கான சனியுடைய லக்கணம், இவா எப்படி இருப்பா, இவளுடைய தன்மை எப்படி இருக்கும், ஆண் தன்மையுடைய இருப்பாளா, பெண் தன்மையுடைய இருப்பாளா, இல்ல ஆண் பெண் கலந்த ஒரு அலித்தன்மையில இருப்பாளா. அதே மாதிரி மிருக லக்கணக்காரன் எப்படி இருப்பா, இந்த லக்கணத்துக்கு அதிபதி யார், புதன் யார், அலிகிரகம். இந்த மாதிரி கிரகங்கள் அலிகிரகம், ஆண் கிரகம், பெண், இதை பத்தி ஒவ்வொரு இந்த ஜாதக கட்டத்துல இந்த கிரகங்கள் இந்த லக்கணம் இது அமைஞ்சாலே இவளுடைய தன்மை என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து இவ்வளவு வருஷமா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா மக்கள்கிட்ட பெரிய பாவங்கள்லாம் கிடையாது. எல்லாருமே தர்மசாஸ்திரப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால அவளுக்கு பெருசா வந்து இந்த கிரகங்களை பத்தி அதை பத்தி அவ பெருசா தெரிஞ்சுக்க விரும்பல. கோயிலுக்கு போவா, நவகிரகங்கள் பூஜைகள் பண்ணுவா, அதோட இருந்தா. ஆனா இன்னைக்கு மக்கள் வந்து இந்த சனாதன தர்மத்திலிருந்து எல்லாரும் கொஞ்சம் விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசைகள்லாம் வந்து காம, குரோத, லோக, மதம், ஆச்சரியம் சொல்லக்கூடிய ஆசைகள் வந்ததுனால மக்களுக்கு வந்து இப்போ வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கும் போது அதுலேருந்து ஒரு தீர்வு அது வேணுங்கிறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணுறா, இந்த ஜோதிட சாஸ்திரத்துக்கு வர இதில் இதுக்கு பரிகாரங்கள் உண்டு. இப்போ குழந்தை இல்லாத இடத்துல குழந்தையை பிறக்கிறதுக்கு இங்கே என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம். ஒருத்தரோட ஜாதக ரீதியாக கல்யாணம் ஆகலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான மனிதனுடைய வாழ்க்கையுடைய நல்லதுக்கு கெட்டதுக்கு ரெண்டுக்குமே காரணமாக இருக்காது. அந்த ஒரு அவேர்னஸ் இப்போ வந்து மக்களுக்கு வந்திருக்கு. இதை பற்றி புரிஞ்சுட்டு இருக்கா. இப்போ நிறைய கூகுளில் போய் சர்ச் பண்ணி படிக்கிறா, நிறைய அஸ்ட்ராலஜி இதை பற்றி நிறைய பேசுகிறா, சோசியல் மீடியாலாம் இதை பற்றி நிறைய புக்ஸ் எல்லாம் இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் அஸ்ட்ராலஜி புக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 மேகசின் இருக்குது. இப்போ அஸ்ட்ராலஜி பார்த்தா வெப்சைட்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் போய் நிறைய பேர் படிக்கிறா. முன்னாடி இருந்ததெல்லாம் அவேர்னஸ் இல்லை. இப்போ வந்திருக்கிறதுனால இதனுடைய இம்பார்ட்டன்ட், இதனுடைய முக்கியத்துவம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுனால இப்போ அவாவாலும் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு கிரகங்கள் முக்கிய காரணமாக இருக்கு, பிரச்சனைக்கும் நல்லதுக்கும் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு ரெண்டா அது மட்டும் இல்லாமல் இப்போ குழந்தைகள் என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிறத ஜாதகத்தை வச்சு அவள் கண்டுபிடிச்சு பார்த்து சொல்லி அந்த வேலைக்கு சேர்த்து அவள் லைஃப்க்கு சைன் பண்ணுறான். இல்லைன்னா இப்போ ஒருத்தருக்கு நீர் சம்மந்தப்பட்ட கிரகம் உத்தியோகம் இருக்கும், அவள் என்ன பண்ணுவா, தப்பா போய் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழிலை போய் தேர்ந்தெடுத்துருப்பா, படிக்க போய். அப்போ என்ன பண்ணுவோம், அவளால் அதில் சைன் பண்ண முடியாது, ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு வாட்டர் பிஸ்னஸ்ன்னு இருக்கும், அவன் போய் என்ன பண்ணுவான், பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணுவான், இல்லை கெரசின் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். தப்பான பிஸ்னஸ். அதாவது நீருக்கு நெருப்பு பிஸ்னஸ் பண்ணால் இந்த நீர் வந்து நெருப்பு அணைச்சிடும், அவனோட வளர விடாது. அதே மாதிரி ஒருத்தருக்கு நெருப்பு பிஸ்னஸ் இருக்கும்போது அவன் நீரை சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எடுத்துட்டோம்னா அந்த நீர் வந்து இந்த நெருப்பு அணைச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு எரிமலை இருக்கு, எரிமலை வளைஞ்சு ஓடினா கடலுக்குள்ள போனால் என்ன ஆகும், கடல் வத்தாது, எரிமலை உள்ள திட்டா மாறிடும். அதே கடல் தண்ணி எடுத்து எரிமலையில் விடுவோம், என்ன ஆகும் சொல்லுங்க. சயின்ஸ் திரும்பியா படிச்சிருப்பேன் இல்லையா, சொல்லுங்க. தண்ணி எவ்வளோ தண்ணி விட்டாலும்
அந்த எரிமலை வாயுக்கள் உள்ள போகும்போது ஆவியா போயிடும், அந்த அக்னி அணைக்க முடியாது. நீர் தத்துவம், பஞ்சபூதத்து நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், ஆகாய தத்துவம் என்ன அப்படின்னு ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்கு. இந்த தத்துவங்கள் அடிப்படையாக கொண்டு தான் கிரகங்கள் இயக்கம். அந்த கிரகங்கள் மையமாக வச்சு தான் எல்லாருடைய இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு எனக்கு வந்து காற்று இல்லை, ஃபேன் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உடனே ஒரு புழுக்கம் வருது. உடனே ஒரு ஃபேன் போட்டுக்கிறோம், இல்லை ஏசி போட்டுக்கிறோம். அதே மாதிரி சித்திரையில் வெயில் வந்தால் நமக்கு புழுக்கமாக இருக்குது. ஐப்பசி மாதம் வந்தால் நல்லா ஹாயாக வெளியே இருப்பாங்க. இதுதான் வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இது பிளான்ஸ் தான் காரணமாக. இதே மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு செடி முளைக்கிறதுலேருந்து ஒரு மனிதனுடைய பிறப்புலேருந்து அதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லும்போது இது வந்து எங்கேருந்து வந்தது தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? சொல்லிட்டா நமக்கு எல்லாத்துக்கும் ஆதார பிரமாணம் எதுனா வேதம். வேதத்தில் வந்து 3 பிரிவு இருக்கு. வேதம், வேதாந்தம், வேதாங்கம் இருக்கு. இதில் 3வது பிரிவு வேதாங்கம்னு பேர். இந்த வேத அங்கத்தில் 6 பிரிவு இருக்கு. அதில் ஒரு பிரிவு ஜோதிஷம். அதுக்கு ஜோதிஷத்துக்கு அங்கே என்ன, அந்த அங்கே என்ன அங்கம்னா நேத்திரம், கண்ணுன்னு சொல்றது. வேதத்தில் வேதாங்கத்தில் ஜோதிஷத்தை நேத்திரம்னு சொல்றது, கண்ணுன்னு சொல்றது. அப்போ இந்த அண்ட சராச்சரங்கள் உள்ள அனைத்து ஜீவராசிகளை என்ன எதன் மூலமாக பார்க்கலாம்? ஜோதிஷம் மூலமாக பார்க்கலாமா? இந்த ஜீவன் எதுக்கு பிறந்திருக்கு, இது எப்படி இருக்கும், எப்படி இதனுடைய வளர்ச்சி இருக்கும், இதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், இது எல்லாத்தையுமே ஒருத்தருடைய ஜோதிடத்தின் மூலமாக கணிக்கலாம். ஏன்னா அந்த ஜனனம் ஆகக்கூடிய காலத்தில் ஒரு உயிரோ, ஒரு செடியோ, ஒரு மரமோ, அல்ல ஒரு புழுவோ, ஒரு பூச்சியோ, அல்லது மனிதனோ, மிருகமோ, இல்லை தேவரோ, யார் ஜனித்தாலும் சரி, ஜனிக்கிற காலகட்டத்தில் இந்த காலச்சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கு இல்லையா? சுற்றிகிட்டே இருக்கும்போது எந்த காலத்தில் பிறக்கும்போது அதைத்தான் நம்ம வந்து சங்கல்பத்தில் வரமா ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதமே கலியுகே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? சங்கல்பத்தில் இல்லையா? அது மாதிரி இந்த யுகத்தில், கிருதா யுகத்தில், இல்லை திரேதா யுகத்தில், துவார யுகத்தில், அது கலியுகத்தில், இந்த சம்பத்சரத்தில் அப்படின்னு வருஷம் வரும். இந்த தேசத்தில், பாரத தேசத்தில், தட்சிண பாரதத்தில், இந்த வருஷத்தில், இந்த அயனத்தில், இந்த ருதுல, இந்த பட்சத்தில், இந்த மாசத்தில், இந்த பட்சத்தில், இன்ன திதியில், இன்ன நட்சத்திரத்தில், இன்ன லக்னத்தில், இன்ன குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறது காலச்சக்கரம் வந்து சுற்றிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக லாகின் ஆகும். அந்த லாகின் ஆகும்போது அதனுடைய லக்னம் அது அமையிறது, அதான் விதின்னு. இதை வச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை அது தீர்மானிக்கிறது. விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. இப்போ கொரோனா அப்படின்ற வியாதி உலகத்துல எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டு அது ரொம்ப அவசரப்பட்டு இருக்கா. இப்போ அந்த கொரோனாக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டா? கண்டிப்பா கண்டிப்பா உண்டு. அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிரகங்களுடைய ஒவ்வொரு சுழற்சியும் மனிதன் மட்டும் இல்லை, இந்த உலகத்தினுடைய இயற்கை அனைத்து இயக்கங்களுக்கும் கிரகங்கள் ஆதாரமாக இருக்கு. இப்போ அந்த கொரோனா நோய் எடுத்துட்டா வியாதிகள் நிறைய இருக்கு. இப்போ வியாதிகளுக்கும் கிரகங்களுக்குமே சம்பந்தம் உண்டு. இப்போ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா வாயு கிரகம், ஆகாய கிரகம், நீர் கிரகம், நெருப்பு கிரகம்லாம் இருக்கு. உங்கள் உடம்புலேயே பார்த்தீங்கன்னா வாத நாடி, பித்த நாடி, ஸ்லேத்ம நாடி, இப்படி நாடிகள்லாம் இருக்கு. இதே மாதிரி இந்த கிரகங்கள் எடுத்தீங்கன்னா ராகு கேதுக்கு ஆகாய கிரகம்னு பேர், ஆகாய கிரகம்னு பேர். இந்த ஆகாய கிரகங்கள் ரெண்டும் அதில் வந்து எங்கே உட்காந்துருக்குன்னு சொன்னால், இப்போ ராகு எடுத்துட்டீங்கன்னா புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ புதன் தான் வாயு கிரகம், புதன் வாயு கிரகம். அந்த வாயு கிரக வீட்டில் உட்கார்ந்துருக்கிற கிரகம் யாரு? ராகு. ராகு எது? ஆகாய கிரகம். புரியுதா நான் சொல்றது? இந்த ராகு வந்து ஆகாய கிரகம் வாயு வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது, ராகுங்கிறது சர்ப கிரகம், சர்பம்னா பாம்பு. இந்த ஆகாய கிரகத்திற்கு வாயு கிரகத்தை சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஆகாயத்தில் காற்றுல விஷம் பரவி இருக்கும். எப்படி? ஆகாயத்தில் காற்றுல விஷம் ஸ்ப்ரெட் ஆகிடும். புரியுது? இது வந்து போன ராகுக்கு இது பயிற்சி போது வந்துருது. இந்த ராகு வந்து மிதுனத்துக்கும் கேது வந்து தனுசுக்கும் வந்தாச்சு. வந்தாலும் காலசர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்கு. அதாவது ராகு கேதுக்குள்ள மற்ற எல்லா கிரகங்களும் உள்ள அடங்கி இருக்குன்னா காலசர்ப்ப தோஷம்னு இருக்கு.
இது போக கால புருஷ தத்துவம்னு ஒன்று இருக்கு. இந்த கால புருஷ தத்துவமும் போன டிசம்பர் மாதம் 2019 டிசம்பர், இந்த போன மார்கழி மாதத்துலேருந்து இந்த காலபுருஷ தத்துவமும் ஆக்டிவேட் ஆகிடுது. காலபுருஷ தத்துவமும் ஆக்டிவேட் ஆகிடுது, காலசர்ப தோஷம் தத்துவமும் ஆக்டிவேட் ஆகிடுது. இது போக சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை மகரத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவார். சஞ்சாரிக்கும் போது இதுக்கு காலகதின்னு பேர். காலகதி தத்துவம்னு பேர். ஸோ காலகதி தத்துவம், காலசர்பதோஷ தத்துவம், காலபுருஷ தத்துவம், இந்த 3 ஒரே நேர்கோட்டில் அமையிறது ரொம்ப 120 வருஷத்துக்கு ஒரு தான் அமையும். இந்த மாதிரி அமையும். இதில் சனி 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார், காலகதியாக வருவார். பார்த்தேன்னா இப்போ 2020 இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா மகரத்தில் சனி இப்போ 2022 வரைக்கும் இருப்பார். 30 வருஷம் பார்த்தோன்னா 1991 92 90 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இறந்து தமிழ்நாட்டில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அடுத்த ராஜீவ்காந்தி இறந்தது. அதுக்கு 30 வருஷம் முன்னாடி எடுத்தோம்னா சைனா வார் 62, சைனா வார். அதுக்கு 30 வருஷம் எடுத்தோம்னா செகண்ட் வேர்ல்டு வார். அதுக்கு 30 வருஷம் பெரிய பிளேக் நோய், பெரிய நோய் கோடிக்கணக்கான பேர் செத்தா 19th செஞ்சுரியில் ஃபர்ஸ்ட் இயரில். இந்த மாதிரி ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு ஒரு தடவையும் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். இதில் 120 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த காலசர்ப தோஷமும் காலகதியும் காலபுருஷ தத்துவமும் சேரும்போது இந்த ராகு மிதுனத்தில் செஞ்சிருச்சார். அதாவது வாயுடைய வீட்டில் ஆகாயத்தில் செஞ்சிருக்கும் போது ஆகாயத்தில் உள்ள காற்றுல விஷத்தன்மை பரவி அந்த விஷத்தன்மை ஈரப்பதம் உள்ள இடங்கள்ல அந்த ஈரப்பதத்துல அது பற்றுத்துன்னு சொன்னா, அந்த காத்து விஷக்காத்து பற்றுத்துனா அங்க கிருமி உருவாயிடும். ஈரப்பதம் இருக்கிற இடத்துல தான் கொரோனா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும்னு சொன்னீங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் மார்ச் ஏப்ரல் அந்த சமயத்தில் தான் அதிகமாக பரவ ஆரம்பிச்சிது நம்ம நாட்டிலலாம். ஸோ இங்கே அந்த சமயத்தில் வெயில் அதிகமாக இருக்கிற சமயம் அது. இங்கே எப்படி அதை அந்த அளவுக்கு வீரியமாக ஸ்ப்ரெட் ஆகுது? அதாவது நான் வெயில் இருந்தால் கொரோனா பரவாதுன்னு சொல்லலை. நான் சொன்னது எப்படின்னா, மிதுனத்தில் ராகு இருக்கும் பொழுது, மிதுனம்ங்கிறது வாயுடைய வீடு, புதனுடைய வீடு. ராகுங்கிறது ஆகாய கிரகம். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய காற்றுகள் விஷமாகி அந்த விஷக்காற்றானது பூமியில வெயில் இருக்கோ இல்லையோ எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கிறதோ, இன்னைக்கு கூட என்ன சொல்றான், ஏசிலாம் உட்கார்ந்துருவோம்னு சொல்றான். பாசிபிலிட்டி கம்மியை தவிர அதனால நோய் இல்லாமல் போகாது, வாய்ப்பு கம்மி. ஈரப்பதம் இல்லாமல் இருந்ததுன்னா கொரோனா நோய்க்கு வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு, ஏன்னா அந்த கிருமி வளர்றதுக்குரிய வாய்ப்பு குறைஞ்சிடும். ஆனால் வெயில் அடிச்சு ஈரப்பதம் ஈரப்பு இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ்க்கை, ஜலம் இல்லாத ஒரு நீரின்றி உலகம் அமையாதுங்கிறது பழமொழி. நீர் இல்லாத உலகம் கிடையாது. அப்போ நீர் இருந்தாலே ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும். அப்போ வெயில் காலத்துலேயும் நீர் உண்டு. இப்போ நீர் இருக்கக்கூடிய ஈரப்பதம் இருக்கக்கூடிய வெயில் காலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, பனிக்காலமாக இருந்தாலும் சரி, நான் சொல்றது நம்மளுடைய பேசிக்கு தான். பேஸ் என்னது, மிதுனத்தில் ராகு அப்படின்னு சொன்னாலே காற்றில் வாயு விஷம் பரவிவிடும். பரவி அது ஈரப்பதம் எங்கே இருக்கோ, அது வெயில் காலமாக இருக்கட்டும், குளிர்காலமாக இருக்கட்டும், பனிக்காலம், எந்த காலமாக இருந்தாலும் அந்த ஈரப்பதத்தில் போய் இந்த விஷத்தன்மை ஏறி அது கிருமியை உண்டாக்கிடும். அந்த கிருமி தான் கொரோனா. அதனால் இதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க மார்ச் அப்படின்னு சொல்ல, சைனாவில் வந்தது நம்ம ஜனவரிக்கெல்லாம் முன்னாடியே வந்துருத்தோம். இந்தியாவிலேயே ஜனவரியில் வந்தாச்சு. இந்தியாவில் கேரளாவில் ஃபஸ்ட்டு கொரோனா ஜனவரியில் வந்தாச்சு. கொரோனா வந்தாச்சு. இங்கே நிறைய பேருக்கு அதுக்கு அந்த இடத்துல வந்தாச்சு. அதாவது போன டிசம்பரில் 6 கிரகங்கள் சேர்க்கை வந்தது இல்லையா, அப்போ தான் கொரோனா இந்தியாவில் உற்பத்தி ஆகும்போது இங்கே பனிக்காலம், மார்கழி மாதம் பனிக்காலத்தில் கொரோனா வந்தது. அப்போ இதை பற்றி யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. அரசாங்கம் சரி யாரும் இதை பற்றி பேசலை. ஏதோ சைனாவில் ஒரு கொரோனாங்கிற நோய் வந்திருக்கான் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பேசிட்டு இருந்தாலே தவிர, ஆனால் அது இங்கே வந்திருக்கா வரலையான்னு யாரும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணலை. ஆனால் வந்தாச்சு, போன டிசம்பர்லேயே வந்தாச்சு. எல்லா ஜோதிடர்களும் இப்போ உலகத்தில் வர
பேரழிவுகளையே முன்னாடி கணிக்க முடியும். அதாவது இந்த சுனாமியா இருக்கட்டும், எர்த்குவேக்கா இருக்கட்டும், இப்போ சமீப காலமா போயிட்டு இருக்க அந்த கொரோனா இஷ்யூவா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் முன்னாடியே கணிக்காம வந்ததுக்கு பிறகு நம்ம அதை பத்தி பேசுற மாதிரி இருக்குல்ல, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும். கண்டிப்பா. அதாவது பொதுவாகவே ஜனனத்தையும் மரணத்தையும் யார் அறிவார்? சித்தர்கள் பாடல்கள் இருக்கு. ஒருத்தருடைய ஜனனத்தையும் மரணத்தையும் யாரும் அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது. இன்னைக்கு சிசேரியன் வந்துருக்கு. குழந்தை என்ன டைம் பார்த்து எடுக்கலாம்ங்கிறது நம்ம சயின்டிஃபிக்காக குழந்தை இன்னைக்கு ஜாதகம் பார்த்து குழந்தை எத்தனை மணிக்கு எடுங்கோ அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது கரெக்டானு கேட்டால் கிடையாது. குழந்தையுடைய டெலிவரியை குழந்தை ஆயுளுக்கு நல்ல டைம் பார்த்து எடுக்கிறீங்களா, இல்லை அந்த குழந்தையுடைய ஃபியூச்சருக்கு நல்ல நேரம் பார்த்து எடுக்கிறீங்களா, குழந்தையை மெயினாக வச்சு எடுக்கிறீங்களா, இல்லை குழந்தையோட அப்பாவுக்கு நல்லா இருக்கும் பார்த்து எடுப்பாளா, இல்லை அம்மாவுக்கு நல்லா இருக்கும் பார்த்து குழந்தைய அந்த நேரத்தில் எடுப்பாளா, இல்லை குழந்தையோட தாத்தாவுக்கு நல்ல நேரம் பார்த்து அதை எடுப்பாளா, இல்லை குழந்தையோட பாட்டிக்கு நல்ல நேரம் பார்த்து அம்மாவுடைய பாட்டி முக்கியமா, அப்பாவுடைய பாட்டிக்கு முக்கியத்துவம் பண்ணி எடுப்பாளா, இல்லை மாமாவுக்கு முக்கியமான குழந்தைக்கு பிறந்தா அந்த நேரத்தில் பண்ணலாம் யாருக்கும் பார்த்து நல்ல நேரம் பார்த்து எடுக்க முடியாது. நம்ம ஏதாவது ஒன்று தான் சரி பண்ண முடியும், எல்லாத்தையும் சரி பண்ண முடியாது. அதனால தான் ஜனனத்தை நம்ம கையில் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுறேன். இப்போ நம்ம குழந்தைக்கு நல்ல நேரம் பார்த்தா தாத்தாவுக்கு நல்ல நேரம் இல்லாமல் இருக்கும், அப்பாவுக்கு நல்ல நேரம் இல்லாமல் இருக்கும். அப்போ அதனால தான் ஜனனத்தை கணிக்காத. அதே மாதிரி மரணத்தையும் கணிக்கக்கூடாது. இது நம்ம கை காப்பு. நம்ம எப்படியுமே நம்ம இந்து தர்மமானது இறை நம்பிக்கை உள்ள தர்மம், இறைவனுடைய நம்பிக்கை உள்ள தர்மம். இங்க நம்பிக்கை தான் மெயின் பிரதானம். ரெண்டாவது, கருத்துங்கிற பேர்லயே நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது, புதுசா அதை சொல்லக்கூடாது. வேதத்துக்கு பாஷ்யம்னு உண்டு, வேதத்துக்கு அர்த்தத்துக்கு வேத பாஷ்யம் பேர். வேதத்துக்கு அர்த்தம் சொல்றேன்னு சொல்லி தப்பான அர்த்தம் சொல்லிட்டோம்னா அதுக்கு பேர் வேத யுத்தம்னு பேர். வேதத்துக்கு எதிராக நம்மளே தொடுக்கக்கூடிய யுத்தம்னு பேர், வேத யுத்தம்னு பேர். அப்போ ஒப்பீனியன் சொல்றேங்கிறதே நம்ம தர்மத்துல தப்பு, ஒப்பீனியன் சொல்லக்கூடாது. அதே மாதிரி பலன்கள் அப்படின்னு வரும்போது இயற்கை சம்பந்தப்பட்ட பலன்களும், இப்போ ஒருத்தர் வரார், ஒருத்தருக்கு ஆயுள் ஜாதகத்தை எடுத்துட்டு வரார், அவர் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வரார் வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்போ ஜோசியர் பார்க்கும்போது கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்திருக்காரு. ஆனால் அவர் ஜாதகத்தில் என்னடா இவனு 1 மாதம் தான் இருப்பான், ஆயிலே அவனுக்கு போகிறது, இவன் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க வந்திருக்கிறான். இப்போ ஜோசியர் என்ன பண்ணுவார்? கல்யாணத்துக்கு நாள் குறிச்சுருப்பாரா, உனக்கு ஆயிலே 1 மாதம் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார் இல்லையா? சொல்ல மாட்டார் இல்லையா? தெரிஞ்சான்னு சொல்லுவாரா? இது ஒரு தர்மம், இது ஒரு தர்மம். இப்படி தர்மம்னு சொல்லி ஜோசியர்ல எஸ்கேப் ஆகல. அப்பயும் ஜோசியர் பூடகம்னு சொல்லுவா. தமிழ்ல பூடகம்னா மறைச்சு சொல்றது. எல்லாரும் சொல்லியாச்சு. என்ன சொன்னா எல்லாரும் ஞாபகம் இருக்கும். சோசியல் மீடியாலாம் போன டிசம்பர் மாதம் 7 கிரக சேர்க்கை வருது, இது ஒரு பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும், இது பெரிய நாட்டுக்கே ஒரு கேடு, இது அரசாங்கத்துக்கு கேடு அப்படின்னு போன டிசம்பர் மாதம் நீங்கள் சோசியல் மீடியா வாட்ஸ்அப்லாம் போய் பார்த்தேன்னா எல்லா ஜோசியமும் சொல்லியிருக்கா. ஆனால் இது கொரோனா அப்படின்னு மட்டும்தான் சொல்லல. பெரிய வியாதி வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கா, பெரிய யுத்தம் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கா, பெரிய கலவரம் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கா, இது அரசியலுக்கு பெரிய ஆபத்துன்னு சொல்லியிருக்கா, எல்லாம் சொல்லியிருக்கா. ஆனால் அதனால் ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அப்பாவளி முன்னோர்கள் அம்மாவளி முன்னோர்கள் அவளுடைய பாவ புண்ணியங்கள் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் சொல்கிறது அப்பாவளி. என்னுடைய பேரன் நல்லா இருக்குன்னு சொன்னால், என் பேத்தி நல்லா இருக்குன்னு சொன்னால், நான் இன்னைக்கு தர்மம் பண்ணணும், நான் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத இதை ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து அவளுடைய ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷனை அவளுக்கு நல்லது பண்ண முடியும். இதுதான் ராகுகேது பயிற்சியில் நம்ம இன்னைக்கு வாழும்போது கரெக்டாக வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியுடைய பாவ புண்ணியம் நம்மளை பாதிச்சாலும் என்ன, ஒரு சில பேருக்கு ராகு தப்பான இடத்துல மைனஸான இடத்துல வரும், ஆனால் பை பர்த் ஜாதகம் நல்லா இருக்கும். இப்போ ராகு கேது பயிற்சியை பற்றி எளிமையான முறையில் எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க. ஏன்னா ஜோதிட சாஸ்திரங்கிறதே பெரிய கடல். என்ன நம்ம கடல்ல ஃபுல்லாக போய் கரையோரமாக நின்று அப்படியே ஒரு அலையில முன்னிட்டு வர மாதிரி தான் பார்ப்போம். தவிர கடலுக்குள்ள போய் ஒத்து எடுக்கிற அளவுக்குலாம் நமக்கு கிடையாது இன்னைக்குள்ள. அதனால நமக்கு புரியுற மாதிரி அப்படின்னு சொன்னா
பொதுவாக சொல்லுவோமே, கிரகங்களில் வந்து பாவ கிரகங்கள் சுப கிரகங்கள்னு சொல்லுவோம். அதில் இப்போ குருன்னா சுபக்கிரகம், சந்திரன்னா சுபக்கிரகம், தேய்வரை சந்திரன்னா பாவக்கிரகம், வளர்பிறை சந்திரன்னா சுபக்கிரகம். இந்த மாதிரி கிரகங்கள்ல சுபர் பாவர்லாம் இருக்கு. அதுல ராகு கேது பாவக்கிரகங்கள். பாவக்கிரகம் மட்டும் கிடையாது, சர்வ கிரகங்கள். நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ராகு சூரியன் அப்பான்னு பேரு, பிதுர்காரகன். சந்திரனுக்கு அம்மான்னு பேரு, செவ்வாய்க்கு சகோதரன் பேரு, சுக்கிரனுக்கு கணவன் மனைவி களத்திரக்காரகன் பேரு, குருவுக்கு புத்திரக்காரகன் பேரு, புதனுக்கு தாய்மாமன் பந்துக்காரகன் பேரு. ராகுக்கு என்ன பேர் தெரியுமா? யார் தெரியுமா? ராகுக்கு பிதுர் பிதாமகி அப்படின்னு பேரு. அப்பாவளி முன்னோர்களுக்கு ராகுதான் அதிபதி. கேது வந்து மாத்தூர் மாதாமகி, அம்மாவளி முன்னோர்கள். நவகிரகம்னே குடும்பம் தான். சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாயின கூட பிறந்தவா, புதன்னா சொந்த பந்தம் தாய்மாமன், குருன்னா புத்திரன், சுக்கரன்னா கணவனா இருந்தா மனைவி, மானா இருந்தால் மனைவி, கணவன் பெண்ணா இருந்தால் அப்படின்னு வரும். கணவன் மனைவி சுக்கரன் களத்திரக்காரகன். இந்த ராகுக்கு பிதர் பிதாமகிங்க அப்பாவளி முன்னோர்கள், கேதுக்கு அம்மாவளி முன்னோர்கள் பேர், சனிக்கு களத்திர புத்திர சத்ருத்துவக்காரகன் பேர் சனிக்கு. ஸோ இந்த ராகு கேது இப்போ எடுத்துட்டேன்னா அப்பாவளி முன்னோர்கள், அம்மாவளி முன்னோர்கள், இந்த 2 கிரகங்களுக்கு அதிபதியாக ராகு கேது. இப்போ எப்பயுமே நம்ம சாஸ்திரத்தில் எப்படின்னா, ஜோதிட சாஸ்திரமே முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா நிக்கியதை ஜென்ம பத்திரிகான்னு ஜோதிடத்தில் ஒரு பாட்டு உண்டு. என்ன வர்த்தனி குலசம்பதாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி குலசம்பதா. வர்த்தனா நம்மளுடைய விருத்தி என்பது முன்னோர்களுடைய பாவ புண்ணியத்தை பொறுத்து. அப்ப நம்மளுடைய விருத்திங்கிறது வம்ச விருத்தி தான். நம்மளுடைய பூமி அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, என்ன தன அபிவிருத்தி, தானிய அபிவிருத்தி, சந்தோஷ அபிவிருத்தி, சுக அபிவிருத்தி, இந்த எல்லா விருத்திகளும் முன்னோர்களுடைய புண்ணியத்துல தான் இருக்கு. எப்ப முன்னோர்களுக்குரிய கிரகம் யாரு? ராகு கேது தான். நிறைய பேர் சூரியனுக்கு தான் பிதுர்காரகன், சூரியன் தான் முன்னோர் தப்பா சொல்லி புரிஞ்சுட்டு இருப்பான். சூரியனுக்கு அப்பான்னு தான் பேரு, முன்னோர் பிதுர்கடை பிதுர்காரகன் பேரே தவிர பிதுர் பிதாமகி யாருன்னா ராகு தான். மாத்தூர் மாதாமகி யாருன்னு சொன்னா கேது தான். அப்ப அம்மாவளி முன்னோர்கள், அப்பாவளி முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியத்தை பொறுத்து இந்த ராகு கேது பலம் கொடுப்பார்கள். ஒரு குழந்தைக்கு, ஒரு பொண்ணு குழந்தை ஜாதகம் பார்க்க போறோம், பொருத்தம் பார்க்கணும்னா ராகு கேது சுத்தமா இருக்கான்னு முதல்ல தான் பார்ப்போம். சர்வதோஷம் இருக்கான்னு. சர்வதோஷத்துலேயும் நிறைய இருக்கு. சர்வதோஷம், கால சர்வதோஷம், நாகதோஷம், குடும்ப நாகதோஷம், அஷ்டமகா நாகதோஷம்னு இருக்கு. சர்வதோஷமே நிறைய இருக்கு. வித்தியாசம். லக்னத்துல 7ல் ராகு கேது இருந்தா ஒரு தோஷம், 2ல் 8ல் இருந்தா ஒரு தோஷம், அப்படின்னு 5ல் 8 11ல் இருந்தா ஒரு தோஷம், அப்படின்னு கணக்குல இல்லையா? அதே மாதிரி 8ல் ராகு இருந்தா என்ன பண்ணுவோம்? மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவோம். பெண்களுக்கு ஆயுள்ன்றது கிடையாது. அவளுக்கு 8ஆம் இடத்துக்கு, ஆணுக்கு 8ஆம் இடத்துக்கு ஆயுள் ஸ்தானம் இருக்கு. ஒரு ஆம்பளை எத்தனை வயசு வரைக்கும் இருப்பான்னா 8ஆம் இடத்தை பாரு, ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்கா, ஆயுள் இத்தனை வயசு வரைக்கும் இருப்பான்னு சொல்லுவோம். ஒரு பெண்ணுக்கு ஆயுள் ஸ்தானம்னா ஆயுளே கிடையாது, சொல்லவே இல்லை சாஸ்திரம். ஏன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, பெண்ணுக்கு அந்த 8ஆம் இடத்துக்கு மாங்கல்ய ஸ்தானம் இருக்கு. அவள் மாங்கல்யம் இருக்கிற வரைக்கும் தான் அவள் ஆயுளோட இருக்கிறது சமானம். மாங்கல்யம் போயிட்டுனா அவள் இறந்தவளுக்கு சமானம்னு சொல்றது. அப்ப இந்த 8ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா, அதுல ராகு இருந்ததுன்னா மாங்கல்ய தோஷம் உள்ள அதிகமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்பாவளி முன்னோர்களுடைய பாவம் அதிகமா இருக்கு. கேது இருந்ததுன்னா அம்மாவுடைய முன்னோர்களுடைய பாவம் அதிகமா இருக்கு. 2ல் இருந்தா பணத்துல கஷ்டப்படுவான், குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படும். லக்னத்துல இருந்தா எவ்வளவு பணம் இருந்து எவ்வளவு இருந்தாலும் நிம்மதி இல்லாம இருப்பான், தூக்கம் வராது, சஞ்சலத்தோட இருப்பான். லக்னத்துல ராகு கேது இருந்தா 2ல் இருந்தா குடும்பத்துல தன கஷ்டங்கள் ஏற்படும், பரளாமனைகள் ஒற்றுமை இருக்காது. 4ல் இருந்தா சுக அபிவிருத்தி இருக்காது, 5ல் இருந்தா வம்ச அபிவிருத்தி இருக்காது, 7ல் இருந்தா கணவன் மனைவி உறவு நல்லா இருக்காது, 8ல் இருந்தா மாங்கல்யம் ஆயுள் குறைவு, ஆணா இருந்தா ஆயுள் குறைபாடா இருக்கும், 8ல் இருந்தா மாங்கல்ய பெண்ணுக்கு இருந்தா மாங்கல்ய தோஷம், 9ல் இருந்தானா அந்த பாக்கிய அபிவிருத்தி, பாக்கியம்ன்றது ஒண்ணு இருக்கு. வீடு இருக்கு, காசு இருந்தா வீடு வாங்கிக்கலாம், அந்த வீட்டுல சந்தோஷமா தூங்கணும் இல்லையா? கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆத்துக்கார் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனா ஆத்துக்கார் நல்லவரா இருக்கணுமே, ஆத்துக்கார் நல்லவரா இருக்கணுமே. குழந்தை யாருனாலும் பெற்றுக்கலாம், நல்ல குழந்தையா இருக்கணும், சத்புத்திரன் சத்கலத்திரன் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் எது கொடுக்கறது? அந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். வெறும் ப்ராப்பர்ட்டி சொல்றதுன்னா 4ஆம் இடம், வீடு வண்டி வாகனம் பார்க்கலாம், 4ஆம் இடத்தை பார்த்துக்கலாம். ஆனா அந்த வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா தூங்கணும்னு சொன்னா 9ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம்.
அப்போ அங்கே ராகு கேது இருந்தால் என்ன பண்ணுவான்? 4ல் கேது இருந்தான்னா வீட்டில் நிம்மதி ஏற்பட மாட்டான். சொந்த வீடு, ஆனால் தூக்கத்தை நிம்மதி தூங்க மாட்டான். ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தான் தூங்கிட்டு இருப்பான். 9ல் ராகு இருந்தால் அவ்வளோத்தையும் கொடுத்து பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். இதே மாதிரி இந்த ராகு கேதுகள் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அதுக்கு 3ஆம் இடம் நல்ல இடம், 6 நல்ல இடம், 11 நல்ல இடம். இதில் 3, 11 நல்ல இடம், 6 சொல்ல முடியாது. இப்போ சுக்கிரனோட வீட்டில் ராகு இருந்தால் யோகா ராகுன்னு பேர். இந்த மாதிரி ஒரு கணக்கெல்லாம் இருக்கு. ஆமாம், அது இந்த ஒரு பொதுப்படையான பலன்கள்ங்கிறது சொல்ல முடியாது. சொல்றது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னு சொன்னால், அவள் பிறந்த ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுக்தி நடக்கிறது, அவள் ஜாதகம் எப்படி, இதுபோ கோச்சார வேலைன்னு ஒன்று இருக்குது. இதை பொறுத்து தான் கோச்சார பலன்களும் சொல்லணும். அதனால் ராகு கேது பயிற்சியில் எல்லாரும் சொல்கிறது என்னன்னு சொன்னால், பயிற்சியில் கிரகங்கள் நமக்கு சாதகமான இடம், அதாவது 3, 6, 11 இருந்தால் ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கும். அதுபோக 1ல் இருந்தாலோ, 2ல் இருந்தாலோ, 4ல் இருந்தாலோ, 5ல் இருந்தாலோ, 7ல் இருந்தாலோ, 8ல் இருந்தாலோ, 9ல் இருந்தாலோ, 10ல் இருந்தாலோ அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய தீய பலன்கள் இருக்கும். இது அவள் பிறந்த ஜாதகத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். கம்பேர் பண்ணி இந்த தீய பலன்கள் குறையுமா கூடுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இது ஜோதிடர்கள் தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா பிறக்கும் போது ஒரு ஜாதக அமைப்பு, அப்போ இப்போ என்ன தசை நடக்கிறது, அவளுக்கு இல்லை புத்தி நடக்கிறது, இது போக இந்த ராகு கேது பயிற்சி 1ஆம் பரியாயமா, 2ஆம் பரியாயமா, 3ஆம் கணக்கெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 2 வயசு குழந்தைக்கு ராகு கேது பயிற்சி 2ல் ராகு வரான்னு வச்சுப்போம். 2 வயசு குழந்தைக்கு என்ன தன கஷ்டம் வந்துட போகுது? பேச்சே வந்திருக்காது. அது என்ன சண்டை போட போறியாட்டு போய் இன்னும் குடும்ப கஷ்டம் வர போகுது. இதுக்கு 1ஆம் பரியாயம். முதல்ல பயிற்சி 2ல் ராகு வருது, 2 வயசுல வருது. அடுத்தாப்புல ராகு கேது பயிற்சி 18 வருஷம் கழிச்சு வரும். அப்போ வரும்போது 2ல் ராகு வரும்போது எப்படி இருப்பான்? 20 வயசு ஆகிடும். 20 வயசுல வரும்போது 2ஆம் பரியாயம் பேரு. அதே ராகு 2ல் 20 வயசுல வரும். அடுத்தாப்புல 32 வயசுல வரும், 38 வயசுல வரும், 18 வருஷம் கழிச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன வரும்? 2ல் இருக்கும்போது அந்த குழந்தை பேசாது, தன கஷ்டம் கிடையாது, பேச்சு பிரச்சனை கிடையாது, யாருடைய சண்டை போடாது. 20 வயசுல வரும்போது கோவப்படும், சண்டை போடுவார், பிடிவாதமாக இருப்பார். 38ல் வரும்போது பிடிவாதம் கோவமாக போயிடும், ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் இருப்பார், கனவு மனைவிட்ட சண்டை இருக்கும். இது 3ஆம் பரியாயம். 4ஆம் பரியாயம் 18 வருஷம் கூட்டிக்கோங்க. 56 வயசு. 56 வயசுக்கு என்ன இருக்கும்? குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படும். ஒவ்வொரு பரியாயம் இருக்கு. இது 1 வயசுல வருது, 2 வயசுல வருது, 5 வயசுல வருது, 18 வருஷத்துக்கு ஒரு பயிற்சி வரும். ஒவ்வொரு பயிற்சியும் முதல்ல குழந்தை பிறந்த உடனே ஒரு ஆளுக்கு அது பாதகமான இடத்துல தான் 1ஆம் பரியாயம், 2ஆம் பரியாயம், 3ஆம் என்றால் பரியாயம் கணக்கில் எடுத்துக்கணும். இப்போ என்ன தசாபுக்தி நடக்குது, பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கு, இப்போ என்ன பரியாயத்தில் நடக்கிறது, இதே மாதிரி இப்போ நல்ல இடத்துல இருக்கா, பாதகமான இடத்துல இருக்கா, இந்த நல்ல இடத்துல இருந்த போது குருவுடைய பார்வை இருக்கா. இப்போ ஒன்றும் இல்லை, ராகு கேது பயிற்சி இருக்கு. இப்போ செப்டம்பர்ல 6. இப்போ ராகு ரிஷபத்துக்கு வந்துடுறார், கேது விஷயத்துக்கு போயிடுறார். இப்போ நவம்பர் மாதம் குரு பயிற்சி வருது, குரு மகரத்துக்கு போயிடுவார். இப்போ மகரத்துக்கு போய் ராகு பார்க்க ஆரம்பிச்சுடுவார் இன்னொரு 4 மாதம் கழிச்சு. இப்போ ராகு குரு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம்? ராகுடைய கெடுபலன்கள்லாம் குறைக்கும். அதனால ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொன்னாங்கன்னா இது அப்பாவளி முன்னோர்கள், அம்மாவளி முன்னோர்கள் அவளுடைய பாவ புண்ணியங்கள் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தான் சொல்றது அப்பாவளி. என்னுடைய பேரன் நல்லா இருக்குன்னு சொன்னா, என் பேத்தி நல்லா இருக்குன்னு சொன்னா, நான் இன்னைக்கு தர்மம் பண்ணணும், நான் ஒழுக்கமா இருக்கணும் அப்படிங்கிறத இது ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்து அவளுடைய ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷனை அவளுக்கு நல்லது பண்ண முடியும். இதுதான் ராகு கேது பயிற்சியில நம்ம இன்னைக்கு வாழும்போது கரெக்டாக வாழ்ந்துட்டோம்னா, நம்மளுக்கு இன்னைக்கு நம்மளுடைய தாத்தா பாட்டியுடைய பாவ புண்ணியம் நம்மளை பாதிச்சாலும் என்ன, இப்போ சில பேருக்கு ராகு தப்பான இடத்துல மைனஸான இடத்துல வருவான். ஆனால் பை பர்த் ஜாதகம் நல்லா இருக்கும். அதாவது அவனுடைய இண்டிவிஜுவல் கர்மான்னு ஒன்று உண்டு, அது அவன் சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணும்போது இதனுடைய பாதிப்பை இது பேலன்ஸ் பண்ணும். இவனுடைய இண்டிவிஜுவல் கர்மாவும் மோசமாக இருந்து மற்ற கிரகங்களும் மோசமாக இருந்து ராகு கேது பயிற்சி மோசமாக இருந்தால் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும். ஸோ அதனால இந்த ராகு கேது பயிற்சி பாதிப்பு அப்படிங்கிறத நம்ம அது மனசில் எடுத்துக்காம எல்லாரும் நமக்கு சாதகமான இடத்துல இருந்தால் அப்பயும் இந்த சுவாமியை கூப்பிட்டு ஒரு அம்பாவை கும்பிடணும். ராகுனா துர்க்கையை செவிச்சுக்கணும், கேதுன்னு சொன்னான்னா விநாயகர் செவிக்கலாம், ஐயப்பனை செவிக்கலாம், ஆஞ்சநேயர் செவிக்கலாம். ஏன்னா பிரம்மச்சாரி கடவுளாக இருப்பா கேது. கேது ஞானகாரகன்னு பேர். அதனால அவளை பிரம்மச்சாரி கடவுளாக அவளை வச்சுட்டு இருக்கான். இதனால அவளுக்கு அதிதேவதையாக அவளாக இருக்கா.
அதனால் அவளை சேவிச்சுட்டு சித்திரகுப்தன் சந்நிதிக்கு போய் சித்திரகுப்தனை தரிசனம் பண்ணலாம் கேதுவுக்கு. ஆமாம், ராகுவுக்கு துர்க்கை, காளி இவாள வழிபாடு பண்ணலாம். பண்ணாலும் ராகு கேது பயிற்சியுடைய தோஷத்திலிருந்து விடுபடலாம். இவ்வளோ நேரமா நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் விளக்கமா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். சந்தோஷம்.